இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீன்மேட் சேனல்ல யுவன் சங்கர் ராஜா ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் ஸ்வினித் எஸ் சிவகுமார் ஏக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்க ஸ்வீட் ஹார்ட் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது இவருக்கு டேரக்டராக படம். இப்போ அந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்ப்போம். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ ஹீரோயின் ஒரு யுவன் கான்செப்டில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இவங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போய் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கல்யாணம் கமிட்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது ரெண்டு பேருக்குள்ளேயுமே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. ஏம்னா ஹீரோவுக்கு பாஸ்ட்டில் அவங்க அப்பா அம்மா மூலியமா நடந்த சில கெட்ட விஷயங்கள்னால அந்த டைமில் தான் ஒரு சம்பவம் நடக்குது. ஹீரோயினை வீட்டிலேயே அடைச்சி போட்டுருந்தாங்க. அப்புறம் ஃபியூ டேஸ் லேட்டர் ஒரு ஃபோன் வருது. அது என்னன்னா தட் ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. கேஸ்டிங்கை பொறுத்தளவுக்கு ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ் இவங்க ரெண்டு பேருமே லீட் ரோலாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் அருணாச்சலேஸ்வரன் பா, ரெடின் கிங்ஸ்லி, சுரேஷ் சக்கரவர்த்தி இவங்க எல்லாருமே டீசெண்டாகவே நடிச்சிருக்காங்க. அதுலேயும் அருணாச்சலேஸ்வரன் ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தார். அவரும் அந்த ஹீரோயின் வீட்டில் உள்ள குட்டி பொண்ணும் தான் அந்த காமெடி மீட்டரை ஹையாகவே வச்சுருந்தாங்க. அப்புறம் அருணாச்சலமும் ஃபவுசி அவங்க ரெண்டு பேர் வர சீனுமே அவ்வளோ காமெடியாக இருந்துச்சு. இவ உண்மையிலேயே கன்சீவாக தான் இருக்காளா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி யூரின் சாம்பிள் எடுக்கிறதுக்காண்டி இவங்க செய்கிற விஷயங்கள், அப்புறம் பக்கத்து வீட்டு தாத்தா பாட்டியோட ஆட்டிடியூட் இதெல்லாம் உண்மையிலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சுரேஷ் சக்கரவர்த்தியோட கேரக்டர் கன்சர்வேட்டிவாகவும் பைத்தியக்காரத்தனமாக குடும்ப மானத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சுற்றிக்கிட்டு இருக்கு. ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு ட்விஸ்ட்டு ஒன்று ரிவீல் ஆகி அந்த கேரக்டர் பல்ப்பு வாங்கின விதமுமே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்னதான் இந்த மாதிரி ஒன்லைனில் நம்ம நிறைய படங்கள் பார்த்து சலிச்சாலும் நான் திரும்பியும் அதே கதையை தான் எடுப்பேன். ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி இவங்க நான் லீனியரில் எடுத்து சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் தான். இப்போ இந்த படம் தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்பவே ஃப்ரீயாக இருந்தால் யோசிச்சு போய் பாருங்கள். தேங்க்யூ.